நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டென்ஸ்ட் மில்க் குக்கீஸ் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து எக் இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். அது இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நல்லா க்ரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு 1/2 கப் பட்டர் எடுத்துக்கலாம். குக்கீ செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் எடுத்து நம்ம வெளியே வச்சிடணும். அப்போ தான் வந்து அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். பட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம பட்டருக்கு பதிலாக என்ன போடலான்னா, நெய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். பட்டரை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் சுகர் 1/2 கப் நான் போடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் சுகரும் நீங்கள் போடலாம். இதை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும்னா, இது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லேயும் இது பண்ணலாம். ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் 1/4 கப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதாவது 1/4 கப். இதையும் இந்த பட்டர் சுகரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். அது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இது எல்லாமே வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். வனிலா எசன்ஸ். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் வந்து நான் மாவு போட்டுட்டு நான் வந்து ஒரு சாஃப்டான ஒரு டோ மாதிரி பண்ணணும். இது மற்ற குக்கீஸ் மாதிரி இல்லை. இதை நான் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து போட போகிறோம். அதனால் நம்ம இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம வந்து பிழியறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது மைதா வந்து 3/4 கப், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 1/3 கப், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மைதாக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் சொன்ன மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் இதை கையிலையும் பிசையக்கூடாது. நீங்கள் வந்து என்னென்னா கையில் பிசையும் போது நம்ம பிடிச்சு பிசையணும். அப்போ தான் வந்து என்னென்னா க்ளூட்டன் டெவலப் ஆகாது. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் பால் ஊற்றுறேன். எதுக்காகனா இந்த டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக. நீங்கள் எக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு டோ வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்துடும். நம்ம எக் இல்லாமல் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து மில்க் வந்து ஊற்றி நம்ம பண்ணணும். பால் ஊற்றிட்டு நம்ம வந்து டோ வந்து ரெடி பண்ணணும். நான் கையில் ரொம்ப பிசைஞ்சால் க்ளூட்டன் ரொம்ப டெவலப் ஆயிருங்கிறதுக்காக நான் வந்து இது மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நமக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஈரமான டோ வந்துடுச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் நம்ம இருக்கணும். அப்போ தான் பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து அந்த மாவை ரெடி பண்ண மாவை வந்து இதில் போட போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிழிஞ்சிடலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நம்ம இதெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம உடனே வந்து நான் பேக் பண்ண மாட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. அதாவது ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் வைங்க.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேக் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் வைக்க போகிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. இதுக்கு மேலே கார்னிஷ் வந்து பண்ணுறது நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை அப்படின்னா செரி இல்லை சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து பேக் ஆகும்போது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்து கடாயிலையும் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டுலேயும் பண்ணலாம். கடாயில் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். இதே வந்து அவன் ஓடிஜி சேம் டெம்பரேச்சர். ப்ரீ ஹீட்டிங் டைம் 10 மினிட்ஸ் 250 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் டைம் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ஆகும். டெம்பரேச்சர் வந்து 170 டிகிரி. ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வைக்கணும் ஒரு 30 மினிட்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜிலையோ இல்லை அவன் ஏதாவது ஒன்றில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணலாம். நார்மலாக பேக் பண்ணுறது 180 பண்ணுவோம். பட் இதை நான் வந்து 170 20 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வாயில் வச்சோன்னா கரையக்கூடிய அந்த கண்டென்ஸ்ட் மில்க் குக்கீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.